ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பெண்களின் வாழ்க்கை சேலையோட தான் தொடங்கியும் முடிந்தும் இருந்தது. வீட்டுப் பணி, சமையல், குழந்தை கவனிப்பு எல்லாமே சேலை அணிந்து செய்வார்கள். ஆனா 1970களில் ஒரு புதிய மாற்றம் வந்துச்சு. வெளிநாட்டிலிருந்து நைட் கவுன்னு ஒரு தளர்வான உடை இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. முதல் அதை பார்த்த பெண்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்தாலும் அது அணிந்த பிறகு இது ரொம்ப வசதியா இருக்கு அன்னு உணர்ச்சி வந்துச்சு. 1980களில் டெய்லர் கடைகள்ல பல நிறங்களில் நைட்டிகள் தைக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள் அணிய பெண்கள் இதை அதிகமா விரும்ப ஆரம்பிச்சாங்க. சமையல் செய்யவும் ஈஸி, வேலை செய்யவும் ஈஸி, குழந்தைகளை கவனிக்கவும் ஈஸி. பெண்களின் வாழ்க்கையை நைட்டி ரொம்ப சுலபமாக்கிச்சு. பெண்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீல் நைட்டி கொடுத்தது. 1990களுக்கு வந்தப்போ நைட்டி ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. சந்தையில இருந்து வீடு வர எங்க பார்த்தாலும் நைட்டி தான். இன்றைக்கு நைட்டி ஒரு சாதாரண உடை இல்ல, அது ஒரு ஃபேஷன், ஒரு கம்ஃபர்ட், ஒரு லைஃப் ஸ்டைல். இப்போ வீட்டில் இருந்தபடியே மொபைல் போன்ல பிடிச்ச டிசைனை தேர்ந்தெடுத்து நைட்டி ஆர்டர் பண்றாங்க. ஒரு காலத்தில் தூங்க மட்டும் பயன்படுத்திய உடை இன்றைக்கு ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் ஒரு பகுதியா மாறிடுச்சு. உங்க வீட்டில முதல் நைட்டி யாரு வாங்கினாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.